ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, எலியாட் வேவ். ஆக்சுவலி நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ்பெஷலி வந்து எலியாட் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த எபிசோட்ல வந்து நான் வந்து எலியாட் வேவ் எப்படி வொர்க் ஆகும் அண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு, அண்ட் ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப நமக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குற எக்ஸாம்பிள் படி தான் எலியாட் வேவ் வந்து வொர்க் ஆகும். ஜென்ரலா எலியாட் வேவ்க்கு வந்து ஒரு 5 வேவ் கேண்டில்ஸ வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்ம இப்ப இந்த எக்ஸாம்பிள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேல போயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் வேவ் வந்து கீழ வந்திருக்கு. தேர்ட் வேவ் வந்து மறுபடியும் மேல போயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வேவ் வந்து கீழ வந்திருக்கு. ஃபிஃப்த் வேவ் தான் நம்ம என்ட்ரி. யூசுவலாவே வந்து எலியாட் வேவ் வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, 5 டிஃபரண்ட் வேவ்ஸ வச்சு தான் வந்து வொர்க் ஆகும். ஸோ ஒண்ணு அது அப் ட்ரெண்டா இருக்கணும், இல்லன்னா டவுன் ட்ரெண்டா இருக்கணும். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள்ல இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப் ட்ரெண்ட் இருக்கிற மாரி தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டவுன் ட்ரெண்டும் பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து யூசுவலா வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேல போயிருக்கு, கீழ, மேல, கீழ. ஸோ 4 வேவ்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 5த் வேவ்ல தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ரைட்டா? ஸோ இந்த 5த் வேவோட என்ட்ரி நீங்க எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபிபனாசி டூல் வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட்ல வந்து இந்த சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ அத வந்து நீங்க ஸ்டார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இத கிளிக் பண்ணிட்டு, யூசுவலா இப்ப வந்து மார்க்கெட்ல ஃபிப்ப வந்து ட்ரா பண்றீங்கன்னு வைங்களேன், இப்படி தான் வந்து இருக்கும். பட் ஆனா நீங்க இது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, தேவையே கிடையாது. இவ்ளோ இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்க ஃபிப்ப வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கேத்த மாரி இந்த செட்டிங்ஸ கஸ்டமைஸ் பண்ணா தான் நம்மளால வந்து பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி எடுக்க முடியும். கூல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெவல்ஸ வந்து கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைன் வந்து திக்கா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஓகே. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து 1க்குள்ள மட்டும் தான் நமக்கு தேவை. அத தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இது எல்லாமே வந்து தேவையே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா 0, 0.2, 0.3, 0.5, 0.6, 0.7, 1 இவ்ளோ இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து நான் யூசுவலா 0.2 என்ட்ரீஸ்க்காகவே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதுவும் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஓகே. இந்த ரேஷியோஸ் மட்டும் போதும். இப்ப 0 வந்து நம்ம வேற கலர் மாத்திக்கலாம். வி கேன் யூஸ் ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி 1யும் வந்து ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 0.3 வந்து ஆரஞ்சே இருக்கட்டும். 0.5 வந்து கிரீன். அதே மாரி 0.6ம் வந்து கிரீன் வச்சுக்கோங்க. 0.7ம் வந்து கிரீன் வச்சுக்கோங்க. சூப்பர். நான் இது ஏன் இந்த கலர்ஸ்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தட் உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட்லாம் தேவையே கிடையாது. பேக்கிரவுண்ட் இல்லன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட் பிரைஸஸ்ல நம்ம பண்ண தேவையில்ல. லெவல்ஸ்ல வந்து உங்களுக்கு வேல்யூஸ்ன்னு இருக்கும். அத பெர்சன்டேஜ்ன்னு மாத்திக்கோங்க. லேபிள்ஸ் லெஃப்ட்ல இருந்தா புரியவே புரியாது. சோ ரைட்டா அத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லேபிள்ஸ் டாப்ல இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க வந்து மிடில்க்கு குடுத்துக்கோங்க. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 12 இருக்கு. அத கொஞ்சம் 16ஆ மாத்திக்கலாம். பெருசா இருந்துச்சுன்னா தெளிவா புரியும். ஆல்ரைட் மக்களே. சோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் போதும். ஓகே குடுத்துறலாம். கூல். சோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டூல்ல இந்த செட்டிங்ஸ் மட்டுமே போதும். சோ இந்த 0வும் இந்த 1 அதாவது 100%ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி 0%ன்னு சொல்லுவாங்க. இத வந்து யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இத வந்து யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, குளோஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்த ரீஜியன் இருக்கு பார்த்தீங்களா, 38% இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சிக்னல் இண்டிகேட்டர் அப்படின்ற மாரி சொல்லுவோம். யூசுவலா வந்து இப்ப நம்ம டிராஃபிக் சிக்னல்லாம் வந்து கிரீன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு வரும். ஆரஞ்சோ, எல்லோவோ வரும். ஸோ அப்டின்னா என்னன்னா, சிக்னல் நெக்ஸ்ட் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றதுக்காக யூசுவலா டிராஃபிக் சிக்னல்ல. அதே மாதிரி இந்த 38 கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு புல் பேக் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 50, 61, 78 இது 3 தான் பெர்ஃபெக்ட்டான புல் பேக். அதாவது ஃபிப்போட ரேஷியோஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த 50 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 50 கிட்ட வரும்போது மார்க்கெட் ஒரு புல் பேக் குடுக்கலாம். அண்ட் 50க்குள்ள இருந்து 61 இத வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜியன் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த 50ல இருந்து இந்த 61 இத வந்து யூசுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்பலாம் இந்த ரீஜியன்க்குள்ள வருதோ, அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புல் பேக் வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீப் புல் பேக்கா இருந்துச்சு அப்படின்னா, 61 அண்ட் 78 க்குள்ள இருக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கலாம்.
இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு புல் பேக் வந்து குடுக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ரேஷியோ சொல்லுவாங்க. அண்ட் ஆனா அந்த புல் பேக் 78க்கு கீழ போச்சுன்னா, அது புல் பேக் கிடையாது. அதே மாரி 38க்கு மேல போச்சுன்னா, அது புல் பேக்கே கிடையாது. ஸோ பெஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 50 கிட்ட 50லேருந்து 61க்குள்ள, அடுத்து 61 அதே மாரி 61க்குள்ள இருந்து 78க்குள்ள. இந்த ரேஷியோ மட்டும் தான் நீங்க வந்து புல் பேக்கு கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபிபனோசி டூல எடுத்து, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல போட போறோம். கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, இதுலருந்து இதுவரையும் வந்து ஃபிப் டூல வச்சுட்டு, உங்களோட ரேஷியோ வந்து 50 இல்லன்னா 50லேருந்து 61 அப்புறம் 61 அதுக்கப்புறம் வந்து 61லேருந்து 78 அப்புறம் 78 இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 5த் வேவ்ல வந்து என்ட்ரி போலாம். ஸோ இப்படி தான் வந்து பை என்ட்ரி வந்து நீங்க எடுக்கணும் எலியாட் வேவ்ல. ஸோ நம்ம வந்து இப்ப செல் என்ட்ரிக்கான எக்ஸாம்பிள வந்து பார்த்தோம்னா, நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து லோ ட்ரெண்ட்ல இருக்கு. விச் மீன்ஸ் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ஸ்ல எப்படி வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவ். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேல போயிருக்குல்ல. ஸோ இது வந்து செகண்ட் வேவ். நெக்ஸ்ட் மறுபடியும் கீழ வந்திருக்கிறது தேர்ட் வேவ். நெக்ஸ்ட் இது மேல போயிருக்கிறது ஃபோர்த் வேவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எலியாட் வேவ் வந்து 5 வேவ்ஸ வச்சு தான் நம்ம வந்து 5த் வேவ்ல தான் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். கரெக்ட்டா? ஸோ நீங்க இங்க 5த் வேவ வந்து கன்ஃபர்மேஷன் ஃபிப் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நீங்க 5த் வேக்கான என்ட்ரிய வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிப் டூல வச்சு இப்ப இது வந்து கீழ போக போதா, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுலருந்து இதுக்கு நீங்க ஒரு ஃபிப் வந்து ட்ரா பண்ணிட்டு, அதோட ரேஷியோ வந்து 50% அதுலருந்து 61% இல்ல அப்படின்னா, அதுலருந்து 78%க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இப்படிதான் மக்களே ஆக்சுவலா வந்து எலியாட் வேவ் வந்து வொர்க் ஆகும். இது ரொம்பவே சிம்பிள். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இத பத்தி என்ன அப்படின்னா, எலியாட் வேவ் வந்து நீங்க ஸ்கேல்பிங்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த மாரி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகாது. இது வந்து யாருக்கெல்லாம் வொர்க் ஆகும் அப்படின்னா, இன்ட்ராடே அட் தி சேம் டைம் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு இன்ட்ராடே வந்து 30 மினிட்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். நீங்க வந்து இந்த 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் வந்து இதுல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஆர் 4 ஆர் பெர் வீக் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். ஸோ வாங்க மக்களே, இது எப்படி வந்து நமக்கு இப்ப ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த சார்ட்ல இருக்கோம் அப்படின்னா, யூரோ யுஎஸ்டில இருக்கோம். ஸோ யூரோ யுஎஸ்டில நான் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் வந்து ஹையர் ஹை, லோவர் லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சர்ச் பண்ணாலே வரும்ல. ஸோ அந்த இண்டிகேட்டர் தான் அது. ஸோ ஹையர் ஹை இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹையர் ஹை, லோவர் லோ, லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இந்த இண்டிகேட்டர் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலியாட் வேவ் வந்து மொத்தம் 5 வேவ்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பிகாஸ் இந்த ஹைய உடைச்சுட்டு இந்த ஹை போயிருக்கு. அதே மாரி இந்த ஹைய உடைச்சுட்டு நெக்ஸ்ட் ஹை போயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படின்னா நமக்கு பை அ பை என்ட்ரி வந்து இதுல பாசிபிள் அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து உங்களுக்கு வேவ் 1 இது வந்து வேவ் 2 இது வந்து வேவ் 3 இது வந்து வேவ் 4 கரெக்ட்டா? ஸோ வேவ் 5ல நமக்கு என்ட்ரி. இப்ப வேவ் 5 என்ட்ரிய வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபிப் டூல் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து இந்த வேவ வந்து என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப இது வந்து மேல போற மாதிரி இருக்கா? ஸோ நம்மளோட ஃபிப் டூல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழ இருந்து இப்படி ஒரு டயகிராம் வந்து நீங்க ட்ரா பண்ணணும். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து லோல இருந்து இந்த ஹைக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ண பிறகு உங்களுக்கு எந்த இடத்துல புல் பேக் குடுத்துருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒண்ணு 50லேருந்து 61 இருக்கணும். இல்லன்னா 61லேருந்து 78 இருக்கணும். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா 61 கீழ அதே மாரி 78க்கு மேல. இது 2த்துக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு கரெக்ட்டான புல் பேக் குடுத்துருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த கன்ஃபர்மேஷன வந்து என்ட்ரியா வச்சு நீங்க கண்டிப்பா வந்து லாங் பொசிஷன் வந்து எடுக்கலாம். ஸோ 2 கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமே நீங்க என்ட்ரி போடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னாலே 1:2 அண்ட் எஸ்எல் வந்து நீங்க அந்த எலியாட் வேவோட லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா எஸ்எல் வந்து வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு 1:2ல பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி மக்களே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்த்துரலாம். ஸோ நான் எடுத்திருக்க சார்ட் வந்து கோல்டு எக்ஸ்ஏயு யுஎஸ்டி நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து டவுன் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? ஸோ நான் மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப் ட்ரெண்ட்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துரலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைய உடைச்சுட்டு இந்த ஹை போயிருக்கு. அதே மாரி இந்த ஹைய உடைச்சுட்டு இந்த ஹை போயிருக்கு. பட் ஆனா
நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இங்க தான் எடுப்போம். கரெக்ட்டா? பிகாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், அடுத்து தேர்ட் வேவ், இது வந்து ஃபோர்த் வேவ். சூப்பர். ஃபோர்த் வேவ் வரையும் வந்துருச்சு. இப்ப நம்ம ஃபிப் 2ல வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்ட பிறகு தான் இந்த 5த் வேவ என்ட்ரியா நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு ஃபிப் டூல் வந்து வொர்க் ஆகும். இங்க நீங்க வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சூப்பர். இப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பளோட ஃபிப்ல வந்து 61 கிட்ட வரும்போது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புல் பேக் குடுத்து ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே ஆக்சுவலா வந்து எலியாட் வேவ் வந்து வொர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒண்ணு 50லேருந்து 61 க்குள்ள இருக்கணும். இல்லன்னா 61லேருந்து 78 க்குள்ள இருக்கணும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து 61ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு புல் பேக் குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் மக்களே எலியாட் வேவ் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல கூட ஒரு எக்ஸாம்பிள பார்த்துரலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த எக்ஸாம்பிள். இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் கீழ வந்திருக்கு. செகண்ட் வேவ் மேல போயிருக்கு. தேர்ட் வேவ் கீழ வந்திருக்கு. ஃபோர்த் வேவ் மேல போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹையா இருந்தது. இந்த ஹைய உடைச்சுட்டு மேல போ முடியல. ஸோ இதான் வந்து லோவர் ஐ ரைட்டா? ஸோ வந்து இப்ப இந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரைட்டா? இப்ப நீங்க வந்து 5த் வேவ்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதான் வந்து நமக்கு 5த் வேவா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வேவ் அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? கூடாதான்றத நம்ம வந்து ஃபிப் 2ல வச்சு கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கீழ போகுதா? ஸோ கீழ போகுது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்கருந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஃபிப் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு? 50லேருந்து 61 க்குள்ள உங்களுக்கு ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. ஸோ புல் பேக் வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி நீங்க தாராளமா வந்து பிளேஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ், இது வந்து ஃபோர்த் வேவ். ஸோ 5த் வேவ் உங்களுக்கு என்ட்ரி. ஸோ 5த் வேவ் லோ அதாவது செல் சைட் லிக்விடிட்டி வந்து இருக்கா? இல்லையா? அப்டின்றத நீங்க எந்த வச்சு கன்ஃபார்ம் பண்ணல அப்டின்னா, இந்த ஃபிப் 2ல வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஃபிப் 2க்குள்ள உங்களுக்கு என்ட்ரி வந்து ஒண்ணு 50லேருந்து இல்லன்னா 61 க்குள்ள இருக்கணும். அட் த சேம் டைம் 61லேருந்து 78 க்குள்ள இருக்கணும். இந்த இடத்துல இந்த 3 ரேஷியோக்குள்ள உங்களுக்கு புல் பேக் குடுக்குது அப்டின்னா, தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் ஷார்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமா ஸ்டாப் லாஸ் வந்து இதுவரையும் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். அட் த சேம் டைம் நீங்க என்னன்னா, என்ட்ரி வந்து தாராளமா இவ்ளோ தூரம் எடுக்கலாம் மக்களே. ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்ல கண்டிப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம் மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே.